ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் தூரம் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம், அது போக கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் அவரைக்காய் கூட எடுத்துக்கலாம். அது போக ஒரு 3 வரமிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையில், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், சின்ன சைஸு புளி, நிறைய எடுத்துக்காதீங்க. அது போக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அது போக பருப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பூண்டு, சீரகம், வரமிளகாய், அது போக ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சாம்பார் பவுடர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை அதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.